1983 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி தேவன் சகோதரி மார்கரெட் பாண்டியன் அவர்களை முகமுகமாய் சந்தித்தார். பாவபாரம், நோய், நம்பிக்கையற்ற எதிர்காலம் போன்ற தீராத பிரச்சனைகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற தேவன் மகளை பயன்படுத்துகிறார். திக்கற்றவர்களுக்கும் நம்பிக்கையற்றவர்களுக்கும் ஆத்மாவில் மரித்து காணப்படுகிறவர்களுக்கும் ஜீவனையும் தேவ வெளிச்சத்தையும் அருளும் ஸ்தலம்தான் லெபனோன் வனம். நீ அமர்ந்திருந்து தேவன் கிரியை செய்யக்கூடிய வருஷமாய் இது இருக்கிறது. தேவனுடைய கிரியையை உன் கண்கள் காணும். தன் வாழ்க்கையில தன் மேய்ப்பரை தனியாக பின்பற்றி போய்கொண்டிருக்கிற ஒரு ஆட்டின் சாட்சி என்னவென்றால், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவது இல்லை. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவர் மகிமை உன்மேல் காணப்படும். ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவர் மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தில் ஜாதிகளும் ஒளியிடத்தில் ராஜாக்களும் தேடி நடந்து வருவார்கள். உன் வெளிச்சத்தில் ஜாதிகளும் ஒளியிடத்தில் ராஜாக்களும் தேடி நடந்து வருவார்கள். ஆமென். உன்னை உண்டாக்கின உன் தேவனின் ஆவி மீண்டும் ஒரு விசை தன்னுடைய சுவாசத்தை உன் மீது ஊதும்படியாய் வந்திருக்கிறது. 5-6 முறை பலமா ஒரு காற்று மோதிக்கிட்டு போனதை உணர்ந்தேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால வல்லமை நிறைந்து கீழே விழுவுற நிலைமையில இருந்தேன். யெகோவா ரூவாவாய் வந்திருக்கிற தேவனின் சுவாச காற்று நம் மத்தியில் வீசிக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய சுவாச காற்று இப்பொழுது இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து இதோ இந்த இடம் முழுவதுமாய் வீசிக்கொண்டிருக்கிறது. ஒரு ஜில் என்ற ஒரு காற்று எனக்குள்ளாக மோதுவதை போன்ற உணர்ந்தேன். அப்பொழுது என் பாட்டியனிடம் சொன்ன மூதாதையரின் சாபமான அந்த தலைச்சன் பிள்ளைகள் பைத்தியக்காரர்களாகவும் நிர்மூலமாகவும் ஆகி போவார்கள் என்பது எனக்கு உணர்வுக்கு வந்தது. அப்பொழுது தேவனே, என் தலையின் மீது இருக்கக்கூடிய இந்த சாபத்தை நீ நீக்க வேண்டும் என்று நான் கேட்ட உடனே ஆவியானுடைய சுவாசத்தினாலே, அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமையினாலே அந்த சாபம் என்னை விட்டு நீங்கியதை நான் உணர்ந்தேன். ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அவர் கொடுப்பார், அவருக்கு தெரியும். ஆனாலும் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டியவர்களாக கட்டாயத்தில் இருக்கிறோம். கேளுங்கள், கொடுக்கப்படும். கேட்காதீர்கள், நான் கொடுப்பேன் எங்கேயாச்சும் சொல்லி இருக்கிறாரா? ஜெபம் செய்கிறவர்கள் பாவம் செய்வதில்லை, பாவம் செய்கிறவர்கள் ஜெபம் பண்ணுவதில்லை. மத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே
உங்களுக்கு இன்னதுதான் தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணும்போது எப்படி இருக்கக்கூடாதான்? அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்ப கூடாது என்று கர்த்தராகிய இயேசு இந்த வேத பகுதியில் சொல்லியிருக்கிறார். இன்னும் இந்த வேதாகமத்தில் இன்னும் சில பகுதிகளில் இந்த வார்த்தை அஞ்ஞானிகள் என்ற இந்த பதமானது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அஞ்ஞானிகள் என்கிற பதம் யாரை குறிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? ரட்சிக்கப்படாதவர்களும் கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறவர்களையும் இந்த அஞ்ஞானிகள் என்கிற பதம் குறிக்கிறதா. அவர்கள் தங்கள் தேவர்களை நோக்கி கூப்பிடும்போது அநேக வீண் வார்த்தைகளை அலப்புகிறார்களாம். யாரு? அஞ்ஞானிகள். எப்படி ஜெபம் பண்றாங்களா? வீண் வார்த்தைகளை திரும்ப 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 சொல்லி பல மணி நேரம் அவர்கள் அலப்புவது வழக்கமா. பல மணி நேரம் அவர்கள் ஒரே மந்திரங்களை கேட்டிருக்கீங்களா? மைக்கில் எல்லாம் கேட்டிருப்பீங்களே திருவிழா டைம்ல. பல மணி நேரம் சொன்ன வார்த்தைகளையே வீணான அதிகமான வீண் வார்த்தைகளை சொல்லி அலப்புவது வழக்கமா. அவைகள் எல்லாம் கண்கள் இருந்தும் பார்க்க முடியாத, காதுகள் இருந்தும் கேட்க முடியாத, வாயிருந்தும் பேச முடியாத. வேதத்தை எடுத்து பார்ப்போமா இதெல்லாம் எங்க இருக்குன்னு? 1 நாளாகமம் 16:26 எடுத்து வாசிப்போம். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். கர்த்தர் வானத்தை உண்டாக்கினார். சங்கீதம் 115:4-8 வரையும் வாசிங்க. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவர்களைப் போலவே இருக்கிறார்கள். ஞானமற்ற அவர்கள் இவ்வண்ணமாக வீண் வார்த்தைகளை அலப்புகிறார்களாம். யாருக்கு முன்னாடி அலப்புறாங்க? கண்ணிருந்தும் பார்க்க முடியாம, காது எல்லாம் பொம்மையில செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு பொம்மையை எடுத்து நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டு அதுக்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொன்னா அது நடக்குமா? அதே போலதான் மனுஷன் கையினால ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுட்டு அதுக்கிட்ட போய் என்ன இன்னைக்கு முழுக்க நம்ம கத்துனாலும் அது நடக்கவே நடக்க. ஞானமற்றவர்கள் இவ்விதமான வீண் வார்த்தைகளை அலப்புகிறார்களாம். இந்த அலப்புதல் என்பதற்கு கிரேக்க மொழியில பேட்டலோகியா என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. பேட்டலோகியா. அதனுடைய அர்த்தத்தை அவங்க கொடுக்கும் பொழுது அர்த்தமுள்ள வார்த்தைகளுக்கு மாறான அநேக வீண் வார்த்தைகளை திரும்ப 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 சொல்வதாகுமா. அதுதான் அலப்புதல். ஜெபத்துல நம்ம அலப்ப கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். இதற்கு உதாரணம், ஒரு முறை தேவ மனுஷனாகிய எலியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் அவர்களுடைய தீர்க்க தரிசிகளாகிய அந்த அஞ்ஞானிகளுக்கு முன்பாகவும் தேவனை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டதாம். யாருக்கு? எலியாவுக்கு. அவர் பாகால்னா யாரு? பிசாசு. அவர் எலியா பாகால்களுடைய தீர்க்க தரிசிகளாகிய இந்த அஞ்ஞானிகளை நோக்கி ஒரு காரியம் சொல்றார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் உங்களுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்னியினால் உத்தரவருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். இந்த எலியாவுக்கு ஒருமுறை உண்மையான தேவன் யார் என்று நிரூபிக்க கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது இந்த எலியா என்ன செய்யறாரு? அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் பாகால்களுடைய ஜனங்களையும் வர வச்சு அவர்களுடைய தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு என்ன சொல்றாரு? உங்களுடைய தெய்வத்தை நீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருங்க, நான் என்னுடைய தெய்வத்தை நான் கூப்பிடுறேன். அதற்கு அந்த ஜனங்களை என்ன சொன்னாங்களா?
என்ன சொன்னாங்களாம்? கீழ் வசனத்துல வாசிங்க. இது நல்லது, இது நல்லது, நீ சொல்றது நல்லது, நாங்க ஏத்துக்கிறோம் என்று சொன்னாங்க. அவனமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காளையை அவர்கள் ஆயத்தம் பண்ணி, அவர்களுக்கு ஒரு காலை கொடுக்கப்பட்டுச்சா, எலியா கிட்டையும் தேவ ஜனங்க கிட்டையும் ஒரு காலை கொடுக்கப்பட்டுச்சா. நீங்க வீட்டில் போய் வாசிச்சீங்கன்னா தெரியும். அவர்களுக்கு, அந்த அஞ்ஞானிகளுக்கு, தீர்க்கதரிசிகளாகிய அந்த அஞ்ஞானிகளுக்கு ஒரு காலை கொடுக்கப்பட்ட பொழுது அதை ஆயத்தம் பண்றாங்களாம். பண்ணி என்ன செய்யறாங்கன்ட்டு வசனம் 26 வாசிங்க. 26, 29 அதே அதிகாரத்துல. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு வரலும் என்று காலை தொடங்கி மதியானம் மட்டும் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். அந்த பேரை சொல்லி 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 கூப்பிடுறாங்களாம். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். 29 மதியான வேலை சென்ற பின்பு அந்திப்பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. இப்படியாக ஞானமற்றவர்கள், அஞ்ஞானிகள் அவர்களுடைய தேவர்களை திரும்ப 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 கூப்பிட்டும் காதிருந்தும் கேட்க முடியலையா, கண்ணிருந்தும் அது பார்க்க தெரியலையா, வாயிருந்தும் உத்தரவு சொல்ல முடியலையா. இப்படியாகத்தான் ஞானமற்ற அஞ்ஞானிகள் வீணான வார்த்தைகளை அலப்புகிறார்கள். ஆனால் நீங்களோனா யாரு? தேவ ஜனமாகிய நீங்களோ, நாமோ நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது கட்டாயமாக நம்மளுடைய ஜபத்திற்கு அவர் இறங்கி நமக்கு பதில் கொடுப்பார். அருமையானவர்களே, நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நம்ம மீண்டும் மீண்டும் ஒரே வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கலாம், அதுல ஒன்றும் தவறில்லை. ஒரு குறிப்பிட்ட காரியம் அது இன்னும் நமக்கு கிடைக்கல என்கிற போது திரும்ப திரும்ப அந்த காரியத்திற்காக நாம் ஜெபிப்பதில் எந்த தவறும் இல்லையா. சில விண்ணப்பங்களுக்கு நம்மளுக்கு உடனே பதில் கிடைக்காது, அதனால அந்த விண்ணப்பங்களை சொல்லி 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 ஜெபிப்பதில் தவறில்லை. அது வீண் வார்த்தைகள் அலப்புவது அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட ஒரு காரியத்திற்காக 3 முறை அவர்கள் ஜெபித்ததாக நாம் பார்க்கிறோம். ஏனெனில் வேதம் சொல்கிறது, நம்மளாம் இரவும் பகலும் ஜெபத்தில் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரே காரியத்திற்காக திரும்ப திரும்ப ஜெபிக்கிறத பத்தி நான் பேசல. வேதத்துல நம்ம பார்க்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டுல 3 முறை ஒரே காரியத்திற்காக ஜெபித்திருக்கிறார்கள். மத்தேயின் புஸ்தகம் 26, 39, 42, 44. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 42. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில். 44. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். 2 கொரிந்தியர் 12:8 பவுல், அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். பவுல் சொல்றாரு, ஒரு காரியம் என்னை விட்டு நீங்கும்படி எத்தனை தடவை செஞ்சாராம்? இந்த வேதாகமத்துல தங்களுடைய மிகுந்த சிறிய ஜபத்தினால் உடனடியாக பதில் பெற்றுக்கொண்டவர்களும் வேதத்தில் இருக்கிறார்கள். அதெல்லாம் யாருன்னா யாபேஸ், எலியா, எசேக்கியா போன்றவர்கள். யாபேஸ், எலியா, எலியாலாம் பார்த்துங்க, கூப்பிட்டோன்னே கர்த்தர் அக்கினி தண்ணீரை நக்கி போட்டதாம். இவர்கள் உடனடியாக அவர்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டதுக்கு மிகுந்த சிறந்த எடுத்துக்காட்டு. அதே போல நீண்ட ஜபங்கள் செய்தது யாருன்னா வேதத்தில் சாலமோன், தானியேல், நெகேமியா, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நீண்ட ஜபங்களை செய்திருக்காங்களாம். அதனால நீண்ட ஜபங்களோ சின்ன ஜபங்களோ தேவன் நமக்கு பதில் கொடுக்குவார்.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நாம் இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். வேதத்தில் இப்போ நம்ம ஆராய்ந்து கொண்டு இருக்கிற இந்த மத்தேயு 6ல் நீயோ ஜெபம் பண்ணும்போது என்று ஒருமையிலும், நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மிக அதிகமாய் என்று பன்மையிலும் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரா? 5:6 நீ ஜெபம் பண்ணும்போதுன்னு ஆரம்பிக்குது. அடுத்த இந்த 7-8 நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே என்று பன்மையில் இந்த இடத்துல எழுதியிருக்கிறத நம்ம கவனிக்கணும். அறை வீட்டிற்குள் பிரவேசித்து நீண்ட நேரம் தேவனோடு உறவாடுவதும், அறை வீட்டில் எப்படி பிரவேசிக்கணும்னு போன தடவை நம்ம வாசிச்சோமா? அறை வீட்டிற்குள் பிரவேசித்து தேவனாகிய கர்த்தரோடு அவரோட ஆவியோடு அதிக நேரம் நாம் உறவாடுவது தனிமையாக நீண்ட ஜெபம் செய்வதற்கு அடையாளம். அல்லது தனி அறைக்குள் பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து அவருடைய சமூகத்தினால் நம்மளுடைய இருதயம் நிரப்பப்பட்டு தேவ சமூகத்தில் நம்மளுடைய இருதயத்தை ஊற்றி பல மணி நேரம் ஜெபம் செய்வதும் இந்த 5-6க்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. தனிமையாக ஜெபிப்பதை காண்பிக்கிறது. தனிமையாக ஜெபம்னா என்ன தெரியுமா? இப்போ தெரியுதா? அறை வீட்டிற்குள் பிரவேசித்து நம்மளுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பதா, தேவனோடு உறவாடுவதா, பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து தேவ சமூகத்திற்குள் நம்மை உள்ளடக்கி நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவது தனிமையில் ஜெபம் பண்ணுவது ஆகும். ஆனால் அது எவ்வளோ நேரம்னாச்சும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் பொதுவான கூட்டங்களோ அல்லது இந்த சபை ஆராதனைகளிலோ சத்தத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு முன்பாக நாம் ஜெபிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கொடுக்கப்படும் போது நம்மளுடைய மொழி திறனை காண்பிக்க அடுக்கு மொழியில் நாம் ஜெபித்து நம்மளுடைய திறமை, நம்மளுடைய செயல்பாடுகளை காட்ட, நம்ம எவ்வளோ பெரிய ஆவிக்குரியவங்கன்ட்டு காட்ட, நம்மளுடைய புலமைகளை காட்ட, வேதத்தினுடைய புலமைகளை காட்ட வீண் வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது மக்கள் சீக்கிரத்தில் சலிப்படைந்து விடுவார்களாம். தேவன் துக்கப்படுகிறார். ஏனென்றால் அந்நிய அக்கினியை நாம் இதன் மூலமாக தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறவர்களாக நாம் கர்த்தருடைய பார்வையில் கணிக்கப்பட்டு நியாய தீர்ப்பு நாம் பெற்றுவிடுவோம். வீண் வார்த்தைகளை நாம் சொல்லி அலப்புவோம் என்றால், எல்லார் முன்னாடி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது வீண் வார்த்தைகள்ல நம்மளை பெருசா காட்டிக்க, நம்ம ஆவிக்குரியவங்க பெருசா காட்டிக்க அழகான வசனங்களை சொல்லி நம்ம அலப்பினா கர்த்தர் வருத்தப்பட்டு நம்மை அந்நிய அக்கினி நம்ம கொண்டு வந்துட்டோன்ட்டு நியாய தீர்ப்படைய வைப்பார். எனவே நாம் இந்த விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தில்? ஜெபம் பண்ணுகிற விஷயத்தில். வெளியில 4 பேர் மத்தியில காலேஜ்லயோ இல்ல வேற யார் வீட்டிலேயோ ஜெபம் பண்ண சொன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுமா? நம்மளுடைய ஜெபம் நம் இருதயத்தின் பாரத்திலிருந்து வந்ததாக இருக்க வேண்டும். நம்மளுடைய இருதயத்தின் பாரத்தில் இருந்துதான் நம்மளுடைய ஜெபம் வந்ததாக இருக்க வேண்டுமா? அதில் தான் நம்மளுடைய பரலோக பிதா பிரியப்படுகிறார். அதுதான் அவருடைய சித்தமாகவும் இருக்கு. இப்படித்தான் என் பிள்ளை ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவருடைய சித்தமாக இருக்கிறதா. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது எடுக்க வேணாம், ஜெபத்தை கேட்கிறவரே என்று சங்கீதக்காரன் நம்மளுடைய பிதாவை நோக்கி சொல்றார். ஆகையால் அதிக வசனிப்பை கொண்டதான நம்மளுடைய ஜெபம் ஒரு காலும் பரமபிதா விரும்ப மாட்டார். நம்மளுடைய இருதயத்தின் பாரத்திலிருந்து, ஆழத்திலிருந்து, வேதனையிலிருந்து நாம் சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஜெபத்தில் தான் தேவன் பிரியமாக இருப்பார். நம்மளுடைய ஜெபத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பரலோக தேவனிடத்தில் போய் சேருகிறது என்பதை நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்.
நம்ம செய்யற ஜெபம் எஸ்தர் அக்கா கேட்டாங்களா, இந்த அம்மா கேட்டாங்களா, அந்த அக்கா கேட்டாங்களா, பாஸ்டர் நம்மளை பார்த்தாரா, சிஸ்டர் பார்த்தாரா? இல்ல பிரியமானவர்கள், நாம் செய்கிற ஜெபத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் பரமபிதாவினிடத்தில் அது போய் சேர்ந்திருக்குமா என்று அந்த நோக்கத்தோடு தான் நாம் ஜெபிக்க வேண்டுமா? அந்த ஜெபத்திற்கு தான் தேவன் பதில் அளிப்பாராம். அந்த ஜெபம் தான் ஒவ்வொரு வார்த்தையும், நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோக தேவனிடத்தில் போய் சென்றடைகிறதா? பாதாளத்தையே அது அசைக்க கூடியதாக இருக்கிறதா? நம்மளுடைய ஜீவியத்தில், நம்மளுடைய ஊழியத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டு வருகிறதாக இருக்குதா? எது? நாம் சொல்லும் ஜெபத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக, மிகவும் சுருக்கமானதாக, இருதயத்தின் பாரத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மேலும் நாம் அஞ்ஞானிகளைப் போல, அஞ்ஞானிகளா இப்ப யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? நாம் அஞ்ஞானிகளைப் போல, நம்பிக்கை இல்லாத புற மதத்தினரை போல, பரலோக தேவனை அறியாதவர்கள் போல யாதொன்றையும் செய்யக்கூடாது. லேவியராகமம் 18:3-4. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவருடைய முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். தன் ஜனமாகிய இஸ்ரவேலர் எப்படி இருக்கணும்னு சொன்னாரா? கேட்டீங்களா? எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னாரு? அஞ்ஞானிகளை போல இருக்காதீங்க, தேவனை அறியாதவர்களை போல இருக்காதீங்க, என்னையும் நீங்க அறியாதவர்கள் போல, புற மதத்தினரை போல நீங்கள் இருக்கக்கூடாது என்று தன் ஜனமாகிய இஸ்ரவேலர்களுக்கு தேவன் சொல்றார். அதனால பரிசுத்த ஆவியானவர்களுடைய அபிஷேகம் பெற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்காக இரவும் பகலும் ஜெபித்து காத்திருக்கிற நாம், நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய கிரியைகளில் மிகவும் கவனமாய் இருக்கணும். நம்மளுடைய வார்த்தைகளும் கவனமா இருக்கணுமா? நம்மளுடைய செய்கைகளும் கரெக்டா இருக்கணுமா? எவ்விதத்திலும் இந்த அஞ்ஞானிகளுடைய வழக்கத்தில் நின்று நம்மளுடைய வார்த்தைகளும் கிரியைகளும் மாறுபட்டதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாராம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6:14-18 வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு அஞ்ஞானியோடு நீ சேர்ந்து இருக்காதே, பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். எனவே தான் அஞ்ஞானிகளைப் போல, புற மதத்தினரை போல, அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, இவங்க கல்லறைக்கு போனாங்க, இவங்க இந்த திருவிழாவுக்கு போனாங்க, நாங்க கட்டாயமா அங்க ஆடு வெட்ட போகணும், அங்க மாடு வெட்ட போகணும். அஞ்ஞானிகளைப் போல, தேவனையே நீங்க அறியாதவர்கள் போல என் ஜனமாகிய இஸ்ரவேல் இருக்க, வாய் திறந்து சொல்லுங்க, என்று தேவனாகிய கர்த்தர் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் பவுலும் சொல்றார். இதே போல அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:40 இதற்கு ஒத்த ஒரு வசனம் இருக்கு. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான்.